ரொம்ப நாளாக எதிர்பார்த்த மாதிரியே எல்லாத்துக்குமே ஒரு வீடு கிடைக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப காத்துட்ருப்பாங்க. ஆனால் அவங்க பார்த்த வீடோ என்னமோ விலை ஜாஸ்தியாக இருக்கோ அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்காது. வீடு பிடிச்ச மாதிரி இருக்கோ ஆனால் விலை ஜாஸ்தியாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்குங்க. அதேமாதிரி விலையும் கம்மியாக இருக்கிற மாதிரி வீட்டு தான் இன்றைக்கி நம்ம ஷோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். வீடு அமைஞ்சிக்கிற ஏரியா பற்றி நான் சொல்லணும்னா, மேட்டுப்பாளையம் ரோட்டில் பயங்கரமாக டெவலப்பிங் ஆகிட்ட ஏரியா வீரபாண்டி பிரிவு. அதுக்கு பக்கத்துலேயே சாந்திமேட்டில் இந்த வீடு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. இந்த வீட்டை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம ஷோக்கில் போய் ஒன்று ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் போய் ப்ரமோட்டஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. முதல்ல நம்ம இந்த வீடு அமைஞ்சிக்கிற மொத்த லேண்ட் ஏரியா சைஸ் பார்த்தலாம். 30 அடி ரோடு பேசவோ 40 அடி நீளமாவோ கரெக்டாக 2.25 சென்ட் இடத்த கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதிலே நம்மளுக்கு பில்டிங் பார்த்திங்கன்னா டவுன் ஃபாலே 2 பிஹெச்கே விட 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் வீட்டை ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. இந்த வீடு பார்த்திங்கன்னா தெற்க பார்த்த சைடில் மெயின் ரோடு நம்மளுக்கு கிழக்க பார்த்த மாதிரி வச்சு கட்டப்பட்டிருக்கு. இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா வீட்டோட ரொம்ப அழகான ஃப்ரண்ட் விஷன். ஃப்ரண்ட் விஷனில் டார்க் ப்ரௌன், லைட் க்ரீன், சாண்டில் அண்ட் ஆரஞ்சு நிறைய ஸ்டைப்ரேஷன் கொடுத்து நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா டச் ஒர்க் பண்ணி மல்டி கலர்ஸில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி எலிவேஷன் நம்மளுக்கு சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. இதே எலிவேஷனுக்கு மேட்சிங்காக கேட்டுக்கு ஒரே மாதிரி பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஹெவியான மெட்டலை நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட கம்ஃபர்டபுளான கார் பார்க்கிங். அளவு 11x17. கார் பார்க்கிங் ஏரியாவில் சீலிங்கில் பார்டர்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நிறைய மல்டி கலரில் ஸ்பாட்டில் ஃபிட் பண்ணி காம்பவுண்ட் பில்லர்ஸ் பார்த்திங்கன்னா லைட் க்ரீன் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த கார்னரில் பார்த்திங்கன்னா இபி பாக்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வால் கிழமை பார்த்திங்கன்னா நல்ல கிளாஸி பென்சில் நம்மளுக்கு செராமிட்டைஸ் டேப் பண்ணி ஃப்ளோர் கிழமை பார்த்திங்கன்னா செக்கர் டேப்பில் கார் பார்க்கிங் எவ்ரி பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. போட்டிக்கு அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா வீட்டோட மெயின் டோர். மெயின் டோர் ஃப்ரேம் வந்து தேக்கு மரத்தில் சூப்பராக கிளாஸை ரெடி பண்ணி கிழக்க பார்த்த மாதிரி நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. 2 படிக்கட்டை நம்ம வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி படிக்கட்டு கிழமை பார்த்திங்கன்னா கிராண்டில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா வீட்டோட ரொம்ப அழகான லிவிங் ஏரியா. அளவு 16x16. லிவிங் ஏரியாவுக்கு ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா 2x4 சொல்லிட்டு ஐக்ளோசி வெட்டி ஸ்லே பண்ணி கொடுத்துருக்காங்க. டைல்ஸுக்கு மேட்சிங்காக வாலுக்கும் பார்த்திங்கன்னா லைட் சாண்டல் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி சீலிங்கில் நம்மளுக்கு ஜிஸ்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் நம்மளுக்கு நிறைய ஸ்டிப்லைட் ஸ்பாட்லைட்டாக பயன்படுத்தி சூப்பரான நீட்டான ஃபால் சீலிங் வந்து அழகாக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுத் சைட் வாலை மட்டும் ரொம்ப ஹைலைட் பண்ணுற விதமாக அந்த வாலில் மட்டும் ரொம்ப டார்க் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவில் ஒன் சைட் கார்னரில் வீட்டோட மல்டிமீடியா டிவி யூனிட் அண்ட் பூஜை யூனிட் வந்து நம்மளுக்கு ரெடிமேடாக ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவும் அழகாக இருக்குது. லிவிங் ஏரியாவில் எப்போயுமே நேச்சுரலாக வெளிச்சட்டம் காத்தோட்டம் கிடைக்கணுக்காக 2 பெரிய உடன் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம என்ட்ரி ஆகுது பார்த்திங்கன்னா வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிக்கிற அக்னி மூலையில் வீட்டோட க்யூட்டான கிச்சன் தாங்க. கிச்சனில் நம்மளுக்கு 10x11 சொல்லிட்டு சின்னதாக க்யூட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா எல் ஷேப்பில் நம்மளுக்கு கிராண்டில் சூப்பர் ரெடி பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் கீழே பார்த்திங்கன்னா நிறைய பேஸ் யூனிட், கவுண்டர் டாப் மேலே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸி பென்சில் டைல்ஸு, ஆர்சிசி லேஃப்ட் யூனிட்டு, இது போக ஸ்டோரேஜுக்காக பார்த்திங்கன்னா நிறைய இன்டீரியர் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லா நீட்டான கலர் காம்பினேஷனில் இன்டீரியர் ஒர்க் பார்க்குறதுக்கு ரொம்பவும் அழகாக இருக்குது. கிச்சனுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம யூட்டர்ன் பண்ணோம்னா வீட்டோட டவுன் ஃபால் அமைச்சிக்கிற ஃபஸ்ட்டு பெட்ரூம் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். எல்லா பெட்ரூமோட டோர்ஸும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெடிமேட் இம்போர்ட்டட் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 16x10 சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்திங்கன்னா ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே வந்து 2x4 சொல்லிட்டு ஐக்ளோசி வெட்டி ஸ்லே பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் ஒன் சைட் வாலில் டார்க் ப்ளூ கலர் நம்மளுக்கு வந்து பெயிண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த வாலில் பார்த்திங்கன்னா வென்டிலேஷனாக பார்த்திங்கன்னா பெருசாக நமக்கு ஒரு விண்டோ வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் நமக்கு ஒன் சைட் கார்னரில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வாஷிங் மிஷின் இருக்க அவுட்லைன், பிளாக் பாயிண்ட், டேக் கண்டிஷன் எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். அளவு 4x6. இதில் வெஷன் டேபிளில் சிங்கிள் பீஸ் க்ளோசெட், வாஷ் பேஷன், ஷவர் பைப், வாஷர் பைப் என்னென்ன சயின்டிஃபிக் டீம்ஸ் சொல்லுமோ எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணிட்டாங்க. ஃப்ளோர்லேருந்து வால் வரைக்கும் பார்த்திங்கன்னா செக்கு டைப்பில் நல்லா கிளாஸி மிக்சர் டைல்ஸ் சேவ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கு நல்லா மேட் மிக்சர் நமக்கு டைல்ஸ் சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் ஆர்சிசி லேஃப்ட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக வந்து கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே நம்மளுக்கு திங்ஸ் எல்லாம் ஷோகேஸ் வைக்கிற மாதிரி அதுலேயும் நம்மளுக்கு சூப்பராக கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம யூட்டர்ன் பண்ணோம்னா வீட்டோட கடைசி பெட்ரூம் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். எல்லா பெட்ரூமோட டோர்ஸும் பார்த்திங்கன்னா ரெடிமேட் இம்போர்ட்டட் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 11x10 சொல்லிட்டு சின்னதாக நம்மளுக்கு ஒரு கிட்ஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க.
வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் அண்ட் நார்த் வாலில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய உடோன் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 3 சைடு வாலும் பார்த்தீங்கன்னா லைட் சாண்டல் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி, நார்த் சைடு வால் மட்டும் லைட் பர்பிள் கலரில் நம்மளுக்கு வந்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் ஆர்சிசி லேஃப்டில் நம்மளுக்கு சூப்பராக வந்து கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து வார்ட்ரோப் ப்ளஸ் மிரரோட நம்மளுக்கு ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவும் அழகாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். அளவு 4x6. இதில் நம்மளுக்கு வெஸ்டர்ன் டைப்பில் சிங்கிள் பீஸ் க்ளோசெட், வாஷ் பேசின், ஷவர் பைப், வாஷர் பைப் என்னென்ன சயின்டிஃபிக் சொல்லணுமோ எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணிட்டாங்க. ஃப்ளோர்லேருந்து வால் வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா கிளாஸி ஃபினிஷில் டைல்ஸ் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கு நல்லா மேட் ஃபினிஷில் நமக்கு டைல்ஸ் ஸ்டே பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க வீட்டுக்கு வெளியே வந்து அப்படி நம்ம மேலே டெரஸ் போகிறதுக்கு முன்னாடி வீட்டோட அவுட்ரு பாத்ரூம் பார்த்துட்டு போயிடலாம். அவுட்ரு பாத்ரூம் வந்து ஸ்டாக்கு சரியாக கீழே கொடுத்துருக்காங்க. இந்த அவுட்ரு பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பிவிசி வேர்லெஸ் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. அவுட்ரு பாத்ரூம் நம்மளுக்கு இந்தியன் டைப்பில் க்ளோசெட் எல்லாம் மாட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க மேலே நம்ம டெரஸ் ஏரியா போய் என்னங்க நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். மேலே டெரஸ் ஏரியா பொறுக்க வீட்டோட அவுட்டர் டேக்கஸ் ஏரியா கொடுத்து ஸ்டாக்கஸ் ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நீட்டான டார்க்கோட்டோ பெயிண்டிங் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக்கஸ் மூலிமா நம்ம மேலே ஏரியா வந்து நம்ம பார்த்திங்கன்னா மேலே நம்மளுக்கு 2 சின்டெக்ஸ் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. இன்னும் ட்ரிங்கிங் வாட்டருக்கோ இன்னொன்று வந்து சால்ட் வாட்டருக்கோ ஃபிட் பண்ணி பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து துணி தைக்கிற பக்கம் கல் எல்லாமே கூட நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகேங்க, இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு மறக்காம எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடு எக்ஸாக்டாக எங்கள் லொக்கேட்டாக இருக்குன்னா நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் மேட்டுப்பாளையம் ரோட்டில் பார்த்திங்கன்னா வீரபாண்டி பிரிவுக்கு அடுத்தது சாந்திமேட்டில் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குது. இந்த வீட்டை லேண்ட் ப்ளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 51 லட்ச ரூபாய்க்கு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட இன்னொரு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.